ஊரை விட்டு கிளம்பின்னு இருக்கா. அப்போ விதுரன் வரார். அப்போ விதுரன் யுதிஷ்டிரன் கிட்ட பேசுறார். ஆனால் வியாசாச்சாரியால் அங்கே விதுரன் வந்தான் யுதிஷ்டிரனிடம் பேசினான்னு சொல்லவே இல்லை. ஒரே ஸ்லோகத்தில் இவ பேரை சொல்லாமலேயே இவ பேரை சொல்றார். அந்த அழக பாருங்க. பிராஜ்ஞஹ பிராஜ்ஞ பிரலாபஜ்ஞஹ பிரலாபஜ்ஞமிதம் வசஹ பிராஜ்ஞம் பிராஜ்ஞஹ பிரலாபஜ்ஞஹ பிரலாபஜ்ஞம் வசோ பிரவீத். நீங்கள் கேட்ட வரைக்கும் யுதிஷ்டிரன் பேரும் வந்திருக்காது, விதுரன் பேரும் வந்திருக்காது. என்ன சொல்றார்? சூக்ஷ்மமாக சொல்லும் வார்த்தையில் உள்கருத்தை புரிஞ்சுக்க கூடியவனான யுதிஷ்டிரன் அருகே பேசக்கூடிய அந்த வார்த்தை தெரிந்த எல்லா வார்த்தைகளிலும் சாமர்த்தியம் பெற்ற விதுரன் சென்று சில வார்த்தைகளை உட்கருத்துடன் கூறினான். அவ்வளவுதான் வியாசாச்சாரியார். இப்போ என்ன சொல்றாருங்கிறத கவனிங்க. இப்போ அங்கே 4 தம்பிமார்களும் கேட்டுருக்கா, தாயும் கேட்டுருக்கா. ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ என்ன விதுரன் சொல்ல போறாருன்னு சொல்றார். கஷக்னஹா சிசிரக்னஸ்ச மகாகக்ஷே பிலௌகசஹ ந தேஹேதிதி சாத்மானம் யோ ரக்ஷதி சஜீவதி. சஜீவதி பிழைப்பார்கள். யார் பிழைப்பார்கள்? சாத்மானம் யோ ரக்ஷதி, சில ஆத்மாக்கள் பிழைக்கும். எங்க? ந தேஹேத் இதி, உடம்புக்கு ஒன்றும் ஆகாமல் சில பேர் மட்டும் பிழைப்பா. யார் பிழைப்பா? கஷக்னஹா. எதுக்கிட்டேந்து பிழைப்பா? கஷக்னஹா. கஷக்னஹானா இப்போ ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்றா. அதாவது நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்னு சொல்லி முடிக்கிறார். எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றா. தீயினில் தூஷாகும் செப்பு. இது எப்படின்னா, பகவானை நினச்சுண்டா நம்ம பூர்வ ஜன்மாந்தரங்களில் பண்ண பாவங்கள் எல்லாம் நெருப்பில் இட்ட பஞ்சு போல் சிதைந்து போய் விடுமாம். அதனால தான் வாழ்க்கையில் அந்த புது தம்பதிக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் லாஜஹோமம்னு ஒன்று பண்ணுறது வழக்கம். அந்த பெண்ணுக்கு யார் அண்ணாவோ தம்பியோ உட்காத்தி வச்சு அந்த கையை ஒன்றா வச்சு அதில் பொரியை இட்டு நெருப்பில் இட்டு, இந்த பொறி எப்படி நெருப்பில் போனோன்னா பஸ்மம் ஆகிடுறதோ, உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த தீயில் இட்ட பொறி போல் தூஷாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிள்ளை காத்துன்னு இருக்கும். எதுக்கு? மோதிரத்துக்கு காத்துன்னு இருக்கும். அது வாங்கி போயிடும். இப்போ இதில் ஒரு சூக்ஷ்மம் கவனிங்க. இதில் என்னென்னா, கஷக்னஹான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நெருப்பில் ஒரு வைக்கோலை இட்டால், பஞ்சை இட்டால் எப்படி எரியுமோ அந்த நெருப்புக்கு கஷக்னஹான்னு பேர். அப்படின்னா அது பூமியில் தெரியக்கூடிய மஞ்சமசேல்னு இருக்கக்கூடிய வஸ்துவான நெருப்பு மற்றைய வஸ்துக்களை உடனே எரிச்சுடுறா மாதிரி சிசிரக்னஸ்ச. சிசிரக்னம்னா ராத்திரி முழுக்க நல்ல அந்த அந்த புல்லுக்கு நுனியில் நல்ல அந்த பனித்துளி இருக்குது. ஆனால் காலங்கார்த்தால சூரியன் வந்த உடனே அந்த பனித்துளி எங்கே போகிறதுனே தெரியாது. அந்த சூரியனின் கிரணங்கள் அப்படியே அந்த பனித்துளியை ஈர்த்துடுறது. அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு போல் பிரகாசிக்கக்கூடியவன் சூரியன். அவன் பனித்துளியை ஈர்ப்பது போல் பூமியில் நெருப்பானது பூமியில் தெரிகின்ற சூரியனை போல் இருந்து எப்படி அந்த வைக்கோலை எரிக்கின்றதோ, அது ரெண்டும் சேர்ந்தா கூட காட்டில் அந்த பூமிக்கு உள்ளே பொந்துக்குள்ளே வாழக்கூடிய ஜந்துக்களை ஒன்றும் பண்ணாது. தெரியும் இல்லையா யுதிஷ்டிரா உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுற. நம்மளால என்ன பண்ண, என்ன சொன்னேன் புரியாத மாதிரி இந்த கழத்துக்கு வயசாகிடுத்து சொல்லுங்க திருப்பி. என்ன கிருஷக்னஹாவா, என்னம்மா என்ன வளர்ற சித்தப்பா இல்லைன்னு சொல்லியிருப்போம். அவன் குந்தி தேவியும் அந்த தம்பியும் யோசிக்கிறது, என்ன சொன்ன சித்தப்பா கிருஷக்னா, ஏன்டா புரிஞ்சுதா பீமா? ஐயோ நான் அதெல்லாம் கவனிக்க வேலைடா, நான் உட்காந்து இப்போ நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அடுத்த வேலைக்குன்னு உட்காந்து யோசிச்சுட்டு அவருக்கு அவருடைய கஷ்டம் யோசிச்சுட்டு இருக்கார். ஆனால் யுதிஷ்டிரன் என்ன பண்ணார் தெரியுமோ? அம்மா அவர் என்ன சொன்னாருங்கிறத என்கிட்ட கேட்காத, எனக்கு புரிஞ்சுடுத்து, நீ என்னோட கூடவா. கூட போயிட்டு இருக்க
அம்மா விட மாட்டாளே, அது ரகசியம்னு ஏதாவது கேட்டு, என்னடா சொல்லேண்டா என்ன சொன்னார் உங்கள் சித்தப்பா, கிருஷக்னஹான்னார் சிஷிரக்னஹான்னார், என்ன சொன்னார்? சரி உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், தமிழில் சொல்லுவா, பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் வேண்டாம். யாரா கூட இருக்காளா பாரு, எல்லாம் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆற்றுக்கு போகிறோம் இல்லையா, ஆமாம் வாரணாவிரதம், அது மாளிகை இல்லையா, ஆமாம், அது எரிஞ்சு போயிடுமா, எரிஞ்சு போயிடுமா, அதுவாடா சொன்னார் உங்கள் அப்பா சித்தப்பா சொன்னார் எரிஞ்சு போயிடும்னு. ஆனால் என்ன சொன்னார்னா, பொந்துக்குள்ளே வாழக்கூடிய ஜந்துக்கள் நெருப்புலேருந்து தப்பிக்கிற மாதிரி நம்மளும் ஒரு பொந்துக்குள்ளே நுழையணுமா. பொந்தா, என்னடா சொல்கிற, அது எரியுங்கிற பொந்துங்கிற, பொந்து யாருடா உனக்கு சொன்னா? கம்முன்னு இருமா, சித்தப்பாவே அதுக்கு ஏதாவது ஒரு வழி பின்னாடி வகுத்து கொடுப்பார். இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, இதெல்லாம் ராஜதந்திரத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறார். அடுத்தா இவாள்லாம் 10 நாள் போய் வாரணாவிரதத்தில் நல்லா தங்குறாரு. நல்ல பியூட்டிஃபுல் பேலஸாக இருக்குது. அவன் சொன்ன மாதிரி நல்ல கர்டன்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஃபர்னிச்சர்லாம் பிரமாதமாக இருக்குது, ஊஞ்சலில் உட்காந்துக்கிறா, சாப்பிட்றா, எல்லாம் எடுத்து. இப்போ உற்சவம் ஆரம்பிக்க போகிறது. உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். சார் நான் வந்து விறகு விற்க வந்திருக்கேன் அப்படின்னா. அவனை பார்த்தா விறகு விற்கிற மாதிரியே இல்லை, ஏன்னா விறகு அவன் பிடிச்சிக்கிற விதத்துலேயே தெரிகிறது அவன் விறகு விற்றே பழக்கம் இல்லை. இது எப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நம்ம போலீஸ்காரர் வந்து கன்னை வச்சுக்கிறார், இவருக்கு கன்னை வச்சுக்கிறத பார்த்தாலே சுட தெரியாதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அதனால் இவர் நல்லா விறகட்டையெல்லாம் வச்சுன்னு இப்படி 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 நின்றுருக்கார். இவர் என்ன உள்ளே வா அப்படின்னார் யுதிஷ்டன். உள்ளே வந்தோடனே அவன் சொல்கிறான், விதுரன் உங்கள் சித்தப்பா தான் என்ன அமிச்சார். இப்போ உடனே ஏற்றுக்கலை, ராஜதந்திரத்தில் உடனே ஏற்றுக்கப்படாது. அவாக்கிட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கேட்கணும். சீதை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா, சன்னியாசியாக வந்த ராவணன் கிட்ட அவனுடைய ஆதார் கார்டை கேட்கவே இல்லை. ஆதார் கார்டை கேட்டுருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது இல்லையே. அவன் ஆதாரோட லிங்கே பண்ணிக்கலாம். அவன் லங்கா சிட்டிசன் ஆச்சு, அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அவன் இல்லீகல் இமிக்ரெண்ட், அதனால் கிடைச்சிருக்காது. ஆனால் கேட்கல. அதனால தான் ஹனுமான் வரும்போது, இதை பாரு நீ யார்கிட்டேன்னு வர, நீ ராமர்கிட்டேன்னு தான் வந்தேங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படிலாம் கேட்குறா. இப்போலாம் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கும் ஆதார் சிஸ்டமில், எதுவும் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறா. அதே மாதிரி இந்த இடத்துல கேட்குறார், நீ விதுரன் கிட்டேன்னு வந்திருக்கேங்கிறதுக்கு என்ன சான்று? என்ன சொல்லுவான் அவன்? என்ன சொல்லுவான் சொல்லுங்களேன். நீங்கள் தான் இந்த அவர் இடத்துல இருக்க இல்லை, நீங்கள் என்ன சொல்வேள்? வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? ஐ எம் கமிங் ஃப்ரம் விதுரா, யூ டோன்ட் நோ, போத் ஆஃப் அஸ் ஆர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்ன சொல்லான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கிருதக்னஹா கிருஷக்னஹா சிஷிரக்னஸ்ச. எந்த ஸ்லோகத்தை விதுரன் வந்து யுதிஷ்டனுக்கு சொன்னானோ அதே ஸ்லோகத்தை சொல்லிட்டான். குந்திக்கு பாவம் அர்த்தம் அன்றைக்கும் தெரியாது இன்றைக்கும் தெரியாது. டே இதே ஸ்லோகத்தை தானே இன்றைக்கி உங்கள் சித்தப்பா சொன்னார். அப்பாடி, ஆதார் லிங்க் சக்ஸஸ்ஃபுல், ஓடிபி ஜெனரேட்டட் ஆயிடுதா. இப்போ அவன் சொல்கிறான், உங்கள் ஆற்றுலேருந்து நான் வந்து ஒரு ஓட்டை தோண்ட போகிறேன், காட்டு வரைக்கும் விட போகிறேன், நீங்கள் இந்த புரோச்சனனுக்கு அப்படி தோன்றா மாதிரி காமிக்கவே காமிக்காதீங்க. புரோச்சனன் வந்தான். புரோச்சனன் வந்த உடனே யுதிஷ்டன் சொன்னா, ஐயோ நாங்கள் ஒருத்தருக்குமே இந்த ஆற்றுக்கு வந்து சாப்பாடு போடலையே புரோச்சனா, காட்டுலேருந்து வேணா ஒரு ஸ்திரீ 5 புருஷாலை கூட்டுண்டு வா, அவளுக்கு நாங்கள் சாப்பாடு போடணும், ஏன்னா நாங்களும் 5 புருஷாள் ஒரு ஸ்திரீயாக இருக்கும், அவளுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காதான்னா கூட்டுன்னு வந்துட்டான். அவள் கூட்டுன்னு வந்தோடனே புரோச்சனன் என்ன பண்ணா, இந்த ஹோட்டல்லாம் போனால் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குற மாதிரி வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டான். வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தோன்னா அவள் அதுலேயே மத மயக்கத்தில் நன்னா அதையே குடிச்சுட்டு இருந்தான். 14வது ராத்திரி வந்தது. அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், புரோச்சனன் தூங்கும்போது யுதிஷ்டிரன் உள்வழியாக அந்த பொந்துல உள்ள எல்லாரும் இறங்கி நெருப்பை பீமனை வைக்க சொல்லி வந்துட்டான். எல்லாரும் அந்த ஓட்ட வழியாக தப்பிச்சுன்னு போய் பார்த்தா வீடு தகதகான்னு எரியறது. ஊர் மக்கள்லாம் பாட்டவாள் போயிட்டாளே அப்படின்னு அழறா. இப்போ போயிட்டாளேன்னு அழும்போது இப்போ இவ எல்லாரையும் சுமந்துன்னு போனோம். குந்தி சொல்கிறா, டே எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே விடபடபடான்னு கை காலெல்லாம் நடுங்கிறது, என்னால் நடக்க முடியும்னு தோணலடா. அப்போ பீமன் தன் தோளில் தாயை ஏற்றி கொண்டு நகுல சகதேவர்களை தன் கையில் சுமந்து கொண்டு அர்ஜுனனும் யுதிஷ்டரனும் புடைசூழத்தான் வந்தானாம். அதை சொல்றார். விருந்தராய்கமிடம் வெருடம் தாயும் இருந்தி தீமதி அமைஷினோடு இறந்தமை உணர்ந்தார். பீமசேனஸ்து ராஜேந்திர பீமவேக பராக்கிரமஹ ஜகாம பிராத்ருநாதாய சர்வான் மாதரமேவச ஸ்கந்தமாரோப்ய ஜனனீம் யமாவங்கேன வீரியவான் பார்த்தௌ கிரஹீத்வா பாணிப்யாம் பிராதரௌ சுமஹாபலஹ. சொல்லி பண்ணானாம். இதில் வில்லிபுத்தூரார் ஒரு அழகான ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாரதத்தில். துரியோதனன் எவ்வளவு அறிவு இல்லாத அறிவிலி, அந்த லாக்ஷாகிரகத்துக்கு நெருப்ப வச்சு பீமனை அழிக்கணும்னு நினச்சான். அவனுக்கு தெரியல பீமன் வாயு புத்திரன், வாயு அக்னிக்கு சகான்னு சாஸ்திரம்.
ஏன்னா வாயு நீங்கள் வந்து ஒன்னே ஒன்று யோசிங்கோ, ரொம்ப வேகமாக சின்ன நெருப்பு மேலே அக்னி வீசுட்டான்னு அணைஞ்சு போயிடும். ஆனால் ஹோமங்கள்லேயோ காட்டு தீலையோ நன்னா அக்னி பத்தின்னு எரியணும்னா காற்று எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறதோ மேலே பத்தின்னு எரியும். இல்லை ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அதனால் அக்னிக்கு சகாவாக இருக்கக்கூடிய வாயுவின் புத்திரனான பீமனை இந்த துரியோதனன் அக்னியை கொண்டு அழிக்கணும்னு நினச்சானே, அக்னி வாயு புத்திரனை அழிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வில்லிபுத்தூரார் கேட்குறார். இப்போது குந்தி வந்து அழறாளாம், ஐயோ நான் 5 பாண்டவாளை பெற்று எனக்கு தாகத்துக்கு ஒருத்தர் கூட ஜலம் எடுத்துக்காம வந்துட்டாளே. மாதா சதி பாண்டவான பஞ்சான மத்தியதஸ்தித திருஷ்ணயாஹி பரீதாஸ்மி புத்திரான் பிஷமதா வப்ரவீத். சொன்னா, அப்பா 5 புத்திராளை பெற்றெடுத்திருக்கேன், பட் தெர் இஸ் நோ recourse for me from this thirst. எனக்கு ஒத்தருமே ஜலம் கொடுக்கறதுக்கு இல்லையேன்னா. இப்போ பீமன் சொன்னால், அம்மா நீங்கள் கொஞ்ச நாள் படுத்துக்குங்கோ, நம்ம தம்பிமார்களோடையும் அண்ணாவோடையும் நான் போய் ஜலம் எடுத்துன்னு வரேன்னா. ஜலம் எடுத்துன்னு வரத்துக்காக போறானாம் பீமன். பீமன் வரக்கூடிய தசையை பார்த்து நரமாம்சம் வருதேன்னு நினச்சிண்டு ஹிடிம்பன் அப்படின்னு ஒரு அரக்கன் முகர்ந்து பார்த்தான். ஏன்னா அந்த காலத்தில் ராட்சசாள் they were all cannibals, they loved human flesh. இன்னைக்கு கூட நார்த் அமெரிக்காவில் certain uninhabited territoriesல கேனிபால்ஸ் இருக்கிறதா சொல்கிறா. நரமாம்சம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். ஷூர்பனக்கா நல்லவளா கெட்டவளா? நான் போன வருஷமே உங்களுக்கு கேட்டிருக்கேன். நல்லவளா கெட்டவளா? கெட்டவ. இது எல்லாரும் ஒத்துக்கிறா கெட்டவன்னு. ஆனால் ஆழ்வார் சாதிக்கிறார் 4வது திவ்ய பிரபந்தத்தில் ரொம்ப நல்லவள்னுட்டார். ஆழ்வார் என்ன கட்சி மாறிட்டார் திடீர்னு? அவர் எது ஷூர்பனகை நல்லவள்னு சொல்லணும்? ஷூர்பனகை ரொம்ப நல்லவளாம், அவள் மூக்கு தான் கெட்டதான். என்ன சுவாமி மூக்கு கெட்டதா? ஏன்னா ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், பொல்லா மூக்கினை உடைய அரக்கினர். ஏன் அந்த மூக்கு கெட்டதுன்னா, அவன் மூக்கினுடைய உதவியால் தான் நரமாம்சம் எங்கேன்னு உகர்ந்து பார்த்து ராமன் கிட்ட வந்தாளாம். அவளா வரணும்னு நினைக்கல, இல்லை அந்த மூக்கு பண்ண வேலை. ஒருத்தர் திருடுறார், ஏண்டாப்பா திருடின? நான் திருடலை, என் கை போய் திருடிடுத்துன்னு சொல்கிறாப்புல இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல ஹிடிம்பன் வந்தானாம். ஹிடிம்பனுக்கு நரமாம்சம் வருதே நினச்சானாம். உடனே தன்னுடைய தங்கை ஹிடிம்பா, இந்த ஹிடிம்பா சப்தங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. ஹிடிம்ப சப்தம் புல்லிங்கம், ஹிடிம்பா ஸ்திரீலிங்க வாச்சகம், கிருஷ்ணஹா புல்லிங்கம், கிருஷ்ணா ஸ்திரீலிங்கம். கிருஷ்ணஹானா கிருஷ்ணர், கிருஷ்ணானா திரௌபதி, ஹிடிம்பன்னா அரக்கன், ஹிடிம்பானா அவன் தங்க அரக்கி. ஹிடிம்பன் சொல்லி ஹிடிம்பாவானவள் தேடிக்கொண்டு வந்தாளாம். எங்க நரமாம்சம்னு பீமனை பார்த்தாளாம். பீமனுடைய அழகில் அப்படியே சொக்கி போயிட்டாளாம். அவோ அயம் ஷியாமோ மகாபாஹு. பீமனோட தோளை பார்த்தாலே அப்பா தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னர் கம்பராமாயணத்தில் சாதிச்சார். இந்த தோல்லே அந்த தோளுக்கு கும்பகர்ணன் பார்க்கணும்னு நினைப்பானான். இப்படி பார்க்கறதுக்கு அவனுக்கு 1 வாரம் ஆகுமா. தோளோடு தோல் நோக்க இது பாருங்க ஒரே வினாடியில் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும். அவ்வளவு நீண்ட வக்ஷஸ்தலமாக இருக்கணுமா, பெருத்த கைகளாக இருக்கணுமா. அதாவது கைகள்லாம் அந்த காலத்தை சக்தி என்னன்னா, எவ்வளவோ இரும்பு வஸ்துக்கள் எல்லாம் தூக்க வைப்பாளாம். நம்ம அதில் ஒரு பக்கெட்டை தூக்கினாலே ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுது.